செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இன்று காலை பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளியின் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 13க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் ஆத்தூர் தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை வழக்கம் போல் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளியின் வேன் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பள்ளி வேனானது சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் சிக்கிய போது பள்ளி வேனில் பயணிக்கும் 13க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் லேசான காயமடைந்தார்கள். விபத்து குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சென்று பள்ளி வேனுக்குள் சிக்கியிருந்த மாணவ மாணவிகளை மீட்டு அருகே உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்தான பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விவரங்களுக்கு நன்றி வினோத். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.